கோபேக் மோடி என கருப்பு கொடி ஏந்தியவர்கள் இன்று குடும்ப நலனுக்காக வெள்ளை கொடி ஏந்தி மோடியிடம் மண்டியிட்டுள்ளதாக நடிகை காயத்ரி ரகுராம் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், ஈடிக்கும் பயப்பட மாட்டோம், மோடிக்கும் பயப்பட மாட்டோம் என கேமராவுக்கு முன்னால் சொன்னால் மட்டும் போதாது என்றும், ஈடி அலுவலகத்திற்கு தம்பிகளை அழைத்து கொண்டு சென்ற பின் பயப்பட மாட்டோம் என கூற வேண்டும் என தெரிவித்தார். மதுவை ஒழிக்காமல் கோடிக்கணக்கான ரூபாய் ஊழல் செய்துள்ளது குறித்து கனிமொழி என்ன பதில் கூறப் போகிறார் என கேள்வி எழுப்பினார். தனது மகனையும் தம்பிகளையும் காப்பாற்றவே வெள்ளை கொடி ஏந்தி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிரதமரை சந்தித்துள்ளார் என்பது வெட்ட வெளிச்சமாக தெரிவதாக கூறினார். ஈடிக்கும் பயப்பட மாட்டோம், மோடிக்கும் பயப்பட மாட்டோம் சொல்றது சும்மா கேமராக்கு முன்னாடி சொன்னா போறாது. அதாவது ஈடிக்கு முன்னாடி போயிட்டு தம்பிங்களை கூப்பிட்டு நீங்க நிக்க வச்சு ஈடிக்கு பயப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்லி இருக்கணும். மோடிக்கு பயப்பட மாட்டோம்ன்றது தன் மகனையும் அந்த தம்பிகளையும் நேரா கூட்டு போயிட்டு எங்க தம்பிகள் எதுவுமே தப்பு செய்யலன்றது ஆதாரபூர்வமா நீங்க காமிச்சிட்டு அதை நிரூபிச்சிருக்கணும். அது மோடிக்கு பயப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா தம்பிகள் எல்லாம் ஓடி ஒளிஞ்சுட்டு இருக்காங்க. இவர் மட்டும் வீரவசனம் கேமராக்கு முன்னாடி பேசுறது அது யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இங்க இருக்கிற எல்லாருக்குமே, எல்லா மக்களுக்குமே தெரியும் எவ்வளவு இது இந்த டாஸ்மாக் ஊழல் எப்படி நடந்திருக்கு, இந்த 300 கோடி வீடு எப்படி கட்டியிருக்காங்க, இந்த என்ன சொல்றது, நடிகைகளுக்கு எவ்வளவு காசு கொடுத்துருக்காங்க, வாட்சுக்கு எவ்வளவு காசு செலவழிச்சிருக்காங்க அப்படின்றது. அதாவது மக்கள் பத்தி கவலை இல்லை. நாங்க ஊழல் செய்வோம், தமிழ்நாடு கடன்ல இருந்தா கூட சரி, ஆனா நாங்க அந்த கடனை அடைக்க மாட்டோம். ஆனா நாங்க பார்ட்டியும் கும்மாலமும் அடிப்போம், நாங்க ஆடம்பரமாக வாழ்வோம் அப்படின்றதுதான் இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் உதயநிதி அவர்களும் சரி, திரு மு.க.ஸ்டாலின் அவர்களும் சரி, எந்த விஷயத்திலும் தமிழக மக்களுக்காக அவங்க எந்த விஷயமும் கையில் எடுக்க போகிறது இல்லை. இதேபோல் கன்னியாகுமரியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த நடிகை கஸ்தூரி, முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நாட்டு மக்களுக்கு பிரதமரை சந்திக்கவில்லை என்றும் வீட்டு மக்களுக்காக சந்தித்ததாக கூறினார். பொள்ளாச்சி வழக்கை தாங்கள்தான் வெளியே கொண்டு வந்தோம் என பேசும் கனிமொழி உள்ளிட்ட திமுகவினர் தங்களது குடும்பத்தில் நடக்கும் பிரச்சனைகளை ஏன் வெளிக்கொண்டு வர மறுக்கிறார்கள் என கேள்வி எழுப்பினார். தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்கும் என்பது நடக்காத காரியம் எனவும் தெரிவித்தார். நீதி ஆயோக் சந்திப்புகள் வருடா வருடம் நடந்துட்டு இருக்கு. ஸ்டாலின் ஐயா முதலமைச்சரா பதவி ஏற்றதுலேருந்து நிதி ஆயோக் நடந்துட்டு இருக்கு. இதே பிரதமர் மோடி அவர்கள் அதை நடத்திக்கிட்டு இருக்காரு. கடந்த 2 வருடமாக செல்லாத முதலமைச்சர் தேர்தலுக்கு முன் வரக்கூடிய, இதுதான் தேர்தலுக்கு முன் வரக்கூடிய கடைசி நிதி ஆயோக் இங்க போய் சந்திக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு நம்ம என்ன காரணம் சொல்ல முடியும்? திடீர்னு எல்லாருக்கும் தமிழகத்தினுடைய நிதி நிலைமையை பத்தி இந்த காலகட்டத்துல மட்டும் அக்கறை வந்துருச்சுன்னு சொல்றதா, இல்ல குடும்பத்துல இருக்கிற பிரச்சனைகள் மேல ஒரு அவசர அக்கறை வந்துருச்சுன்னு சொல்றதா? அததான் இபிஎஸ் அவர்கள் கேட்டிருக்காரு. இன்னைக்கு பிரச்சனை வந்திருக்கு, நாட்டு மக்களுக்கு இல்ல, அவங்க வீட்டு மக்களுக்கு பிரச்சனை வந்திருக்கு. அதனால அவர் ஏதாவது ஒரு சந்திப்பை கண்டிப்பா அவர் மோடி அவர்களை, ஸ்டாலின் அவர்கள் சந்திச்சிருப்பாரு.